நாளைக்கே விஜய் கிளம்பி போறாருன்னு வச்சுங்க. கிளம்பி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த 41 குடும்பத்துக்கு தான் அந்த துயரமே கண்டி மற்றவங்களும் வழக்கம் போல வந்து ஒரு கூட்டம் தான் சேருவாங்க. மற்றவங்களாம் பார்க்க தான் வருவாங்க, மற்றவங்களும் அதே மாதிரி தான் கும்பல் சேருவாங்க, மற்றவங்க அதே மாதிரி தான் வந்து மரத்துலையும் டிரான்ஸ்ஃபார்ம்லையும் ஏறுவாங்க. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஏன்னா வந்து விஜய் ஆகட்டும் ஆதவ அர்ஜுன் ஆகட்டும் அந்த 41 குடும்பம் எங்க குடும்பம் தான். அவங்க குடும்பத்துல வந்து நாங்க பங்கெடுத்துக்கிறோம். விஜய் கூட சொன்னதாக ஒரு தகவல் வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க என்னென்னலாம் உதவி வேணுமோ அது உதவியை தாண்டி வந்து அந்த குடும்பத்துல ஒரு அண்ணனா தம்பியா மகனா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது அந்த குடும்பத்திற்கான ஒரு விஷயமா தாவேகா கட்சியினருக்கான ஒரு இதுவாகுது. எங்கேயும் வந்து வாழ்த்து கூட அவங்க சொல்லலை. இந்த போன தீபாவளிலாம் இனிப்புலாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. விட இந்த கட்டுப்பாடு தான் தேவை செய்யணும். இதுல வந்து பங்கெடுத்துக்கிறோம் இல்லைன்னு தாண்டி வந்து அது என்னன்னா ஒரு சம்பவம், அந்த வந்து அந்த வடுக்கள் அல்லது அந்த நிகழ்வு வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ அதனுடைய ஒரு தாக்கம் இருக்குமே கண்டி அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது அந்த 41 குடும்பங்கள். அதை தாண்டி தாவேகாவில் உள்ள தலைவராக இருக்கக்கூடிய விஜய் 2ஆம் கட்ட தலைவர் அல்ல உள்ள இவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இவங்க 2 பேரும் தான் உண்மையிலே அந்த மன வருத்தத்தில் இருக்காங்க. இந்த துயரை துடைக்க வேண்டும், இந்த மன வருத்தத்தை போக்க வேண்டும். உண்மையா இந்த தீபாவளியை கொண்டாடாதீங்க அப்படின்னு மனப்பூர்வமா அவர் சொன்னதுக்கான அர்த்தமாக எது இருக்குன்னா அந்த மக்களை போய் சந்திக்கிறதா இருக்கும். அது